என்ன மீனா, சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட்டா வீட்டுக்கு வர? எங்க ஊரெல்லாம் சுத்திட்டு வரீங்களா? ஆமா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட போனோம். அப்படியே பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தது. ஐஸ்கிரீம் கேட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அப்புறம் பீச்சுக்கு போகணும்னு தோணுச்சு. உடனே பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. பீச்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தது. அப்படியே டைம் ஆயிடுச்சு அண்ணி. நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன், பாக்குறீங்களா? இங்க பாருங்க. அதெல்லாம் வேண்டாம். குடும்ப பொண்ணு கண்ட நேரத்துல ஊர் சுத்த கூடாதுன்னு நீ தான் சொல்லுவ. ஆனா இப்ப நீயே ஊரை சுத்திட்டு வந்திருக்க. இது நல்லாவா இருக்கு? நாளை பின்ன ஓம் பொண்ணையோ ஏன் பொண்ணையோ உன்னால கண்டிக்க முடியுமா? அப்ப நீங்க மட்டும் ஊர் சுத்தலையான்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? இல்ல நீ, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவரு என்ன அதுக்காக இப்படியா? மீனா, உனக்கு கல்யாண வயசுல 2 பிள்ளைங்க இருக்காங்க. மனசுல என்ன இன்னும் சின்ன பொண்ணு நினைப்பா? சரி சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லனா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஆட வேண்டியதுதான். சித்தி. என்ன என்ன சித்தி, பிறக்கும் போதே நாக்குல கொடு பிறந்தீங்களா என்ன? ஏய், பின்ன இப்படி கொட்டுறீங்களே. எங்க அத்தை மாமா கூட வெளியில போறதே அபூர்வம். அவங்க வெளியில போயிட்டு எவ்வளவு சந்தோஷமா வந்தாங்க. ஒரு நிமிஷத்துல அந்த சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்களே. எப்படி சித்தி உங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது? மத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுலதான் உங்களுக்கு சந்தோஷம், அப்படிதானே? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன தப்பா பேசினேன்? ஓஹோ, நீங்க தப்பா பேசினதே உங்களுக்கு புரியலையா? அவங்க புருஷனோட வெளியில சுத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வேணா சித்தப்பாவை கூட்டிட்டு ஜாலியா அவுட்டிங் போங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, பீச்சுக்கு போங்க. எங்க அத்தை எதுவும் கேட்டாங்களா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் நாத்தனார்கிட்ட நான் பேசுவேன், அதை கேட்க நீ யாரு? நாத்தனார் உரிமையெல்லாம் நேத்தோட போச்சு. இன்னைக்கு நான் அவங்களோட மருமக. அவங்களுக்கு ஒரு அசிங்கம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் முதல் ஆளா நான் தான் முன் வந்து பேசுவேன். இனிமே அவங்களை இப்படி கேள்வி கேக்குறது, அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் சித்தி. என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னு உங்க வீட்டுக்காரர் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் விளக்கமா சொல்லுவாரு. கேளுங்க, கேட்டு பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க அத்தை இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் நீங்க, உங்க புருஷன் எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கீங்க. அத மறந்துடாதீங்க. இனிமே பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. அப்புறம் பெரிய பிரச்சனைல மாட்டிக்க போறீங்க.